அனைவருக்கும் உற்சாக காலவட்ட நண்பர்களே, நான் உங்கள் சகோதரர் சு லோகநாதன். இன்றைய நற்சிந்தனை இன்றைக்கி நேர்மறையான சிந்தனை. அது இந்த T20 மேட்ச், இன்றைக்கி சிஎஸ்கேவோட மேட்சோட ஒரு ஒப்பிடல். மொத்தம் 7 மேட்சுகள் விளையாடிருக்காங்க. அந்த 7ல் 5 லூஸ் பண்ணியிருக்காங்க, 2 வெற்றிகள். அந்த 2 வெற்றிகளில் இன்றைக்கி வெற்றி பண்ணது உன்னதமான வெற்றி. நிச்சயமாக மகத்தான வெற்றி என்று சொல்கிறத விட உன்னதமான வெற்றின்றது சால பொருந்தும். தோனி ரொம்ப கூல் கேப்டன் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்தவர். அவரோட தன்னம்பிக்கை, அவரோட சமயோஜித புத்தி, தோல்வியை மனசில் ஒரு சஞ்சலமாக எடுத்துருக்காமல் அந்த தோல்வியிலேருந்து பாடத்தை கற்றுக்கிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி சமயோஜிதமாக அவரோட புத்தியை பயன்படுத்தி இன்றைக்கி விளையாட்டிலே ஒரு பெரிய மாற்றங்களை உருவாக்கி அந்த சாம் கரன் அவரை ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேனை இறக்கி அதில் ஆரம்பித்து இந்த பிராவோ லாஸ்ட் ஓவர் போட வச்சு அந்த வெற்றி ரொம்ப ரொம்ப அழகாக ரசித்து, அப்புறமா அந்த தோல்வியை பெருசாக எடுத்துக்காமல் ருசித்து அந்த வெற்றியை பெற்றிருப்பார். அந்த அவரோட வெற்றிக்கான முயற்சி, அதுக்கு ஒரு ஐயன் திருவள்ளுவர் அவரோட குறள் எண் 331 அது உதாரணமாக சொல்லலாம். நில்லாதவற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவாண்மை கடை, நிலையற்றவைகள் நிலையானவை என நம்புகின்ற அறியாமை மிக இழிவானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெய்வப்புலவர் கூறுகிறார். அந்த குறளில் கூறியபடி வெற்றியும் தோல்வியும் நிலையற்றவைகள். அதை கண்டு அவர் சிறிதும் அஞ்சாமல் அந்த சமயோஜிதமாக தனது லட்சியத்தை மட்டுமே நோக்கி முயற்சி செய்ததால் அந்த வெற்றி பெற்றிருக்கிறார். நாமும் வாழ்க்கையிலும் அவரை போலவே நம்ம சமயோஜிதமாக யோசனை செய்து நமது தோல்விகளை மனதில் வைத்து கவலைப்படாமல் வெற்றியை மட்டுமே நாம் அந்த வெற்றி என்ற லட்சியத்தை மட்டுமே நாம் நோக்கி முயற்சி செய்து வெற்றி பெற்றால் வாழ்க்கை நிச்சயமாக மிகவும் இனிமையாக அமையும். நண்பர்களே, இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.